நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 12 லட்சம் கோடி ரூபாய் கடன், அதிக கடன் கொண்ட மாநிலமாக மாறிய திமுக அரசு. உண்மையிலேயே இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன்களை தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய கடன் மாநிலமாக திமுக அரசு இன்றைக்கு மாற்றியிருக்கிறது. 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்று ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தலையிலே இந்த கடன் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க 9,55,000 கோடி ரூபாய் கடன், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? இந்த கடன் வாங்கியதை எந்த அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு முதலீடு செய்தது? இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அரசு சார்பில் சொல்லப்படுகிறது, கோவிட் காலத்திற்கு பின்பு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்புகள், திட்டங்கள், இலவச திட்டங்களுக்கான செலவுகள், மானிய கடன், இதையெல்லாம் அவர்கள் கூறிக்கிட்டு இறுதியாக மத்திய அரசு எங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிடைக்காததும் இது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சென்னை போன்ற வெள்ளப்பெருக்கு, இவற்றெல்லாம் நாங்கள் கேட்கின்ற அளவை விட குறைந்த அளவில் மைய அரசு எமக்கு தருவதால் இந்த செலவினங்கள் அதிகரிப்பது, கடன் வாங்குவதனுடைய இடைவெளி அதிகரிக்கின்றது. மானியங்கள், இலவசங்கள், இலவச பேருந்துகள், பேருந்துக்களான மானிய திட்டங்கள், விவசாய கடன்கள், விவசாயிகளுக்கான மின்சாரம், இதையெல்லாமா தமிழ்நாட்டை அழுத்துகிறதா? 2011-12 அம்மாவுடைய ஆட்சியில் 1,30,630 கோடி, இப்போது சரியாக திமுக ஆட்சி ஏற்பட்டு இந்த ஒரு 13-14 ஆண்டுகளில் அது 10 லட்சம் கோடியாக மாறியிருக்கிறது. இந்த மாதிரியான விவகாரத்தை, அரசினுடைய இன்ஃப்ளேஷன், அரசு எவ்வாறு பயணிக்கப் போகிறது, ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே. நிறைய பேசுவோம். எம்மோடு பேசுவதற்கு பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. அதே மாதிரி வங்கித்துறை மற்றும் பொருளாதார நிபுணராக திரு ரவிசங்கர் அவர்களையும், வணக்கம், திராவிட இயக்க பத்திரிகையாளர், ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா, வணக்கம் ஐயா. அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களும் எம்மோடு இணைகின்றார். திரு துரைக்கண்ணா, இந்த ஆட்சியை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பொருளாதாரத்தையும் பேசுவோம். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அவலங்களை, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி மூலமாக தோலுரித்து வருகிறோம் என்பதை வெகுஜனம் நன்றாகவே அறிவார்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதலே ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் வெளிப்படையாகவே நமக்கு தெரிகிறது. இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இல்லாமல் தங்களுடைய ஆட்சி, அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தை வளப்படுத்தி கொள்வதற்கான ஒரு ஆட்சியாகவே இது இருக்கிறது என்பதுதான் பொதுவெளி தாக்கமாக, பொதுவெளி தகவலாக மக்கள் மத்தியிலேயே அந்த தாக்கம் இருக்கிறது. இந்த கடன் என்ற உடனே நம்ம பல இந்த செய்தித்தாள்களில் பார்ப்போம். அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை அப்படின்லாம் கூட செய்திகள் வரும். அது தினமும் செய்தியை பார்க்குறோம். தினமும் இது மாதிரியான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. எனவே கடன் என்பது எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை பொதுவெளிகளில் ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அரசு வந்ததற்கு பிறகு, இந்த அரசு வருகிற பொழுது 2020-21 காலகட்டத்தில் ஒரு 5 லட்சம் கோடி என்ற அளவில் தான் இருந்தது. இப்போ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 9,55,690 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு இந்த கடன் தொகை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டுமே வட்டி மட்டும் 62,456 கோடி ரூபாய் வட்டியாக மட்டுமே செலுத்தி இருக்கிறாங்க. இந்த வருகிற நிதி ஆண்டில் கிட்டத்தட்ட அது 70,000 கோடி ரூபாயா கடன் திரும்ப செலுத்துறதே 70,000 கோடி ரூபாய் வரும் என்கிற அளவிற்கு தகவல்கள் வருகிற பொழுது
எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் ஒரு அதாவது நிர்வாகத்திறனற்ற அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழகத்தினுடைய ஜனத்தொகை 8 கோடியை தாண்டிருச்சுன்னு பார்த்தோம். ஒரு குடும்பத்திற்கட்டில் ஒரு தனி நபர் அவர் தலையின் மீது கிட்டத்தட்ட 1,20,000 1,20,000 ரூபாய் அளவிற்கான சுமையை இந்த அரசாங்கம் ஏற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறது. இதுவரையிலும் கடந்த ஆண்டு வரையிலுமே உத்தரப்பிரதேசம் தான் முதல் இடத்துல இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் அவங்க தான் இருந்திருக்கு. இப்போ அது 2வது இடம் போயிடுச்சு. மராட்டிய மாநிலம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் வளர்ந்த மாநிலமாக கருதப்படுகிற மராட்டியத்தில் அவங்க உத்தரப்பிரதேசம் 8,57,000 கோடி, மராட்டிய மாநிலம் 8,12,000 கோடி ரூபாய் என்கிற அளவுக்கு இந்த கடன் தொகையை அவங்க வச்சுருக்கிறாங்க. முதலிடம், எல்லாவற்றிலும் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம், கல்வியில் முதலிடம், பெண்கள் கல்வியில் முதலிடம் என்று முதலிடம் பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடனில் தான் முதலிடம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடந்த ஆண்டு வரையிலும் உத்தரப்பிரதேசனுடைய கடன் தொகை எப்படி 6,110 கோடி 2021-20 காலகட்டத்தில். தமிழ்நாடு அப்போ 5,68,000 கோடி என்ற அளவில் தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசம் நமக்கும் இடைவெளி என்பது 1,00,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான கடன் தொகையை இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த வட்டி தொகை மட்டுமே நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்குற போது கிட்டத்தட்ட 10 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி என்று அதிகரிக்கிற நிலையில் தான் இருக்கிறது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இந்த இந்த நிர்வாகம் கடன் வாங்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மூலதன செலவுகளுக்காக அதை செலவு பண்ணாமல் விளம்பர ஆடம்பரத்திற்காக இந்த கடன் தொகையை வாங்கிறாங்க. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரையிலுமான கடன் தொகையை விட 2 மடங்கு, அப்படியே 2 மடங்கு இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. இதில் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் உட்பட பலரும் மத்தியிலிருந்து எங்களுக்கு போதுமான நிதி வரல, அதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு. இவங்க இந்த வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை இந்த அரசாங்கம். இந்த வருவாய் பற்றாக்குறையை ஒழிச்சிட்டு வருவாய் உபரியை நாங்கள் ஏற்படுத்துவோம்னு ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. மத்திய அரசு நியமித்திருக்கிற அந்த வரம்புக்குள் தான் எங்களுடைய கடன் தொகை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிற மாநிலங்களை விடவும் மிக அதிகமான கடன் தொகையை உருவாக்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இவங்க எதுவுமே சொல்லலை. இப்போது இந்த நிதி மேலாண்மையை சரிப்படுத்துவதற்கு, நிதி நிலைமையை சீராக்குவதற்கு, நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்று பல்வேறு குழுக்களை போட்டாங்க. பிரபலமான தேசிய அளவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பிரபல பொருளாதார நிபுணர்களை, நிதி மேலாண்மையில் பாண்டித்யம் பெற்றவர்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. இப்போ அவங்க என்ன விதமாக இந்த நிதி மேலாண்மையை நிதி பெருக்கத்துவதற்காக சொன்னாங்க அப்படின்னே இல்லை, எந்த தகவலும் இல்லை. இப்போ குறைந்தபட்சம் பொதுவெளிகளில் நம்ம பார்க்குறோம், இந்த டாமின் மூலமாக இந்த ஒரு குவாரிகள், இந்த கல் குவாரி, டாமின் குவாரி, மணல் குவாரி, இது மூலமாக அரசுக்கு வருகிற வருவாயை விட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு வேறு ஒரு திசையில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை கட்டுப்படுத்தினாலே இதை சீர்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் எதிலுமே அரசு கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து ஒரு கடன்கார மாநிலமாக, கடன் பெறுவதிலே ஒரு முன்னிலை மாநிலமாக இருப்பது என்பது ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறத என்னுடைய முதல் கருத்து. திரு சுப்பிரமணியன், இப்போது இந்த நமக்கு மூலதன கடன்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா அது உங்களுக்கு தெரியும், 47,000 கோடி தான். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலம், சாலைகளுக்கெல்லாம் ஒரு 18,000 கோடி 17,000 சில்லறை தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் லீக்கேஜ் தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஆனால் இதில் 2-3 விஷயம் சொல்கிறது. மைய அரசு நிறைய கொடுக்க மறுக்கிறாங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது அது உண்மையாக இருக்கிறது. இவர்கள் மைய அரசை அணுகி உட்கார்ந்து பேசுவதற்கு மறுக்கிறார்கள். இது ஒரு பெரிய சிக்கல். இது அல்லாமல் இந்த வட்டியினுடைய விகிதம் ஒரு 63,000 கோடி, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
ஊதியத்திற்கான சம்பளமே கிட்டத்தட்ட 84,000 கோடி, பென்ஷனுக்கு 37,000 கோடி, மானிய கடன்கள் பஸ்ஸு காரு அள்ளி விடுற பொங்கல் தொகை இதே 1,00,000 கிட்டத்தட்ட 50,000 கோடி 46,000 கோடி. இப்போ என்ன கையில் மிஞ்சும், என்ன திட்டம், என்ன விவகாரம்? இதை தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை நம்பி கடன் கொடுக்கிறார்கள் உலக வங்கி, நிர்வாகம் இங்கே சீராக நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் கடன் கொடுக்குறாங்க, நாங்கள் கடன் வாங்குகிறோம் அப்படின்றார் அவர். நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடன் வாங்குவது தவறில்லை, கரை மிகவும் நல்லது மாதிரி கடன் மிகவும் நல்லது. அதாவது வளரக்கூடிய வளரக்கூடிய திட்டங்களுக்காக, தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக, தொழிற்சாலைகள் வருவதற்கான ரோடு, பிரிட்ஜு, கெனால்ஸு, வாட்டர் டேம்ஸ் அது மாதிரி கட்டினீங்கன்னா மக்கள் வரவேற்பார்கள். குறிப்பாக ஐயா ஒரு நல்ல ஒரு டேட்டா சொன்னாங்க. 8 கோடி தமிழக மக்கள் இங்கே இருக்கிறாங்க, நம்ம கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடிக்கு வந்துட்டோம், கடன் வாங்கிட்டோம். 1.25 லட்சம் ரூபாய் ஒருவர் தலையில், உங்கள் தலையில் ஒரு 1.25 லட்சம் ரூபாய், என்கிட்ட தனியாக 1.25, எல்லா தலையிலும் 1.25 லட்சம். எல்லா மாநிலத்திலும் அவ்வளோ பேர் கடன் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணுவாங்க எதுக்கத்தாலும் இவங்க. உத்தரப்பிரதேசத்தில் 24 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 24 கோடி மக்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 9.5 லட்சம்னா அங்கே 8.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அப்போது ஒரு தலையில் 35,000 ரூபாய் தான் அங்கே இருக்கிற குடிமகன் தலையில் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எது மக்களுக்கு தேவையோ அதற்குண்டான மானியங்களை கொடுக்குறாங்க, மற்றவை எல்லாம் கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிஏஜிலே சொல்லியிருக்காங்க. சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஒரு ரூபா கடன் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 68% உங்களோட அன்றாட தேவைகளுக்காக செலவு பண்ணுறீங்க. அதாவது சில அரசாங்கத்தில் உள்ள வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்குள்ள சம்பளமாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், இதனால தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனால் இது தெரிஞ்சிருக்கணும்ல. 2021 நீங்கள் வாக்குறுதி இங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட உங்கள் முன்னாடி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. உங்களுக்கு அனைத்து இதுவும் இருக்குது, உங்கள்கிட்ட ஆக்சஸும் இருக்குது, ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை கொடுக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையில் தானே நீங்கள் கடந்த ஆண்டில் எப்படி மத்திய நிதிநிலை அறிக்கிறது, மாநில நிதிநிலை அறிக்கை எப்படி இருந்தது, அதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பணம் வருகிறது, அதை வச்சு தானே நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கணும். அப்பயும் ஒரு டிஆர் பாலு ஐயா தலைமையில் தானே இந்த ஒரு பொருளாதார குழு போட்டாங்க, 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்தானே எல்லாருக்குமே மலைப்பாக இருந்தது. இது வரைக்கும் யாராலும் கொடுக்க முடியாத வாக்குறுதிகள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், இந்த அரசாங்கம், வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு திமுகவுக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னா, மக்கள் நம்பிக்கையின் பேரில் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வருமானம் எங்கெல்லாம் விரயமாகிறதோ அங்கெல்லாம் தடுப்போம், ஊழல் மலிந்த நிர்வாகங்களை சீர்திருத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவோம், இதெல்லாம் கொடுத்தாங்க. சரி, 5 வருஷத்தில் என்ன பெருக்கியிருக்கேன்? 1 லட்சம் கோடி வருஷம் பெருக்கியிருக்காங்க. கடன் பெருக்கி, அவ்வளோதான், கடன் பெருக்கியிருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. 5 வருஷம் 5 லட்சம் கோடி. இப்போது நம்ம என்ன சொன்னீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற நிதி குறைந்து வருகிறது அப்படின்றாங்க. அது அவங்க சொல்கிற காரணம். சரி, அப்போ குறைந்து வருகிறது நீங்கள் எவ்வளோ அதிகமாக கேட்கணும். ஸோ நீங்கள் குறைக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்கணும் இல்லையா? அதை மாதிரி ஒரு அறிக்கையை 16th ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுத்தாங்க. எங்களுக்கு மாநிலங்களுக்கு எல்லாம், அனைத்து மாநிலங்களுக்கும் 41% வரி பகிர்வு கொடுக்குறாங்க. இதை வருகின்ற 16th ஃபினான்ஸ் கமிஷனில் 50% கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 41% தமிழ்நாட்டுக்கு 4.1% வருகிறது. 50 ஆச்சுன்னா அது எவ்வளோ உயரும் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 10,000 கோடி ரூபாய் தான் உயர்ந்து வரும். அவ்வளோதான். 41% மாநிலங்களுக்கு வரி பகிர்வு, 50% அப்படின்னா 20% உயர்கிறது. ஸோ தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி தேதியில் 55,000 கோடி வருதுன்னா அதில் 20% 10,000 கோடி. கட்டுற வரியில் 10% கூட இல்லையே, இல்லை 70,000 கோடி நம்ம வட்டி கட்டுறோம். அப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அதற்குண்டான காரணிகள் என்ன, அதெல்லாம் தெரியாமல் பொதுவாக 50% கொடுங்க அப்படியே. ஆனால் பக்கத்தில் கர்நாடக அரசாங்கம் எதுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எவ்வளோ வரணும் நமக்கு? பக்கத்தில் கேட்குறாங்க 60% கேட்குறாங்க காங்கிரஸ் அரசாங்கம். கர்நாடகாவில் கேட்குறாங்க. எப்படி? எல்லாம் நீங்களாம் ஒரே கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. அகில இந்திய அளவில் நீங்களாம் ஒரே கூட்டணி. இங்கேயும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் ஆட்சி நடந்துட்டுருக்கு. அவங்க 60% கேட்கும்போது நீங்கள் எப்படி 50% கேட்பீங்க? அதற்கு என்ன லாஜிக்கு? அதாவது ஏதாவது ரிப்போர்ட்டை கொடுக்கணும், இன்றைக்கி ஒரு பேப்பரில் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரிப்போர்ட்டுகளை தயாரித்து அதை மக்கள் முன்னாடி வைத்து, ஸோ மீடியா கையில் இருக்கிறதுனால இதை மாதிரி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற பணம் பார்த்திங்கன்னா வருஷம் உயர்ந்து கொண்டு வருகிறது. 24-25 எஸ்டிமேட் 52,000 கோடி, 25-26 இந்த வருஷம் ப்ரொஜெக்ஷன் 57, அதுக்கு அடுத்த வருஷம் 58, 66, 76.
இதெல்லாம் எங்கேருந்து கணக்கு போடுறீங்க? இது கரெக்டாக என்ன, எந்த பணம் அது? மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற வரி பகிர்வு, ஜிஎஸ்டி. ஆமாம், ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், எல்லா டாக்ஸ், எல்லாமே இன்க்ளூட்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னா எப்படி நீங்கள் காமிக்கிற நிதிநிலை அறிக்கையில் வந்து அதிகமாகி போய் கொண்டிருக்கும்? நான் கேட்குறேன், இந்த ஜிஎஸ்டி எனக்கு தெரியல. ஜிஎஸ்டினா 1%, அதாவது 100 ரூபா கொடுத்தா இவ்வளோங்கிறது இட் கேன் பி மேட் ஃபார் எவ்ரி திங். அதை தான் செய்ய முடியும். அது எப்படி இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மற்றவங்க கூட கொடுக்க முடியும் கேட்குறேன். எனக்கு தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் நீங்கள் 100 ரூபா கொடுத்தா இவ்வளவு, 200 ரூபா கொடுத்தா அவ்வளோதானே. அப்போ மற்ற மாநிலங்களுக்கு கூட கொடுத்து இவங்க எப்படி குறைச்சி வர முடியும்? சார், அதாவது இந்த அடிப்படை, இந்த ஆதாரம் நீங்கள் அப்புறம் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து அங்கே கொடுத்த ஃபார்முலா படி ஒரு பைசா குறையாம இவர்களுக்கு வந்து சேர்க்கிறது. வரணும்ல, வந்துட்டு தானே இருக்கணும். பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க பட்ஜெட் வரலன்னா வரணும் இல்லையா? வரலன்னா கோர்ட்ல போய் கேட்கலாம், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் கோர்ட்டில் போய் டேட்டா கேட்டால் டேட்டா கொடுக்க மாட்டாங்க. பின்ன என்னப்பா இப்படி உண்மை? அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து ஜூன் 2022 முடிந்தது. அப்போ இவர் என்ன சொன்னாங்கன்னா வந்து எம்பி வில்சன்லாம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு 10,000 கோடி வரணும்னாங்க நிலுவைத் தொகை. 10,000 கோடி வரணும்னா சரி உங்கள் பட்ஜெட்டில் காமிங்க 10,000 கோடி வரணுமா அப்படின்னு போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் 4,500 கோடி ரூபாய் போட்டிருந்தாங்க. அப்போ 6,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டேன். சும்மா கேட்குறத கேட்கக்கூடாது இல்லை. அது நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் பேசும்போது ஆணித்தரமாக பேசணும்ல, டேட்டா வச்சு பேசணும். இதில் அந்த மினிஸ்டர்ஸில் நான் எனக்கு ஒரு கேள்வி, ரிப்போர்ட்டெல்லாம் போகும்போது இதெல்லாம் சரியாக புள்ளியாக கேட்குறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி கேட்கணும், ஐயா அந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது நான் கையில் வச்சு கேட்கணும். இந்த மாதிரி கேட்டால் அவங்க கேட்கணும். இல்லை, நிதியமைச்சர் நிர்மலா மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 4,500 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு வந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், ஆமாம், எஸ் எக்ஸாக்ட்லி, அதை கொடுங்க, உங்களுக்கு உடனே பணத்தை பட்டுவாடா செஞ்சிடறேன். அதே மாதிரி பக்கத்தில் உங்கள் அண்டை மாநிலம் கேரளாலையும் கேட்டு கொடுங்க. கொடுக்கவே இல்லை, 3-4 வருஷமாக ஆச்சுங்க. சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து எங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களோட பணம், இது மத்திய அரசாங்கத்தோட பணமோ மாநில பணமோ கிடையாது, மக்களோட பணம். அதை வந்து வாங்குவதற்கும் பெறுவதற்கும் நீங்கள் வந்து ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். அவங்க ரைட் இருக்குல்ல, அவங்களுக்கு ரைட் இருக்கு. ஆமாம். திரு இளந்தமிழ் சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த மாநில அரசினுடைய கடன் அதிகரிக்கிறது 12 லட்சம் கோடி அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அதனுடைய நிலைகள் திமுக அரசுடைய விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்குறேன். தேர்தல் அறிக்கையில் வழக்கம் போல நம்ம பேசுகிற விஷயம்தான். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 505 வாக்குறுதி எண் 505 இந்த அறிக்கையில் வழங்கப்பட்டு இருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அரசின் தற்போதைய கடுமையான நிதி நிலை சூழ்நிலை, அரசின் கடன் 6 லட்சம் கோடியாக, பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் 3 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்ற ஐயம் சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்து அரசு சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை தவிர்த்து வருவாய் இழப்புகளை தடுத்து உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்து முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்து அதன் மூலம் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதில் இந்த கடனை பாதியாக குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய கடனை அன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி, அதை பாதியாக குறைப்போம் என்று சொன்ன இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு 1952 2021 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை, அரசினுடைய கடன் சுமை வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 5.5 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் 2021 இந்த 2025 இன்னைக்கு டிசம்பர் கடைசியில் இருக்கும். இதற்கு இடையிலே அதுக்கு இணையான தொகையை இன்னொரு 5 லட்சம் கோடிக்கு மேலாக வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு வந்து திமுகவுக்கு சப்பை கட்டக்கூடிய, அவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லது தாங்கள் படித்த படிப்பையெல்லாம் மறந்துவிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதையே தங்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சோகால்டு பொருளாதார நிபுணர்கள் கடன் வந்து நாம வாங்குவது போல அப்படி அரசாங்கம் வாங்க முடியாது. ஜிஎஸ்டிபி, அதாவது ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த தனிநபர் வருவாயை ஸ்டேட் லெவல்ல கால்குலேட் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 4% வரைக்கும் வாங்கலாம் என்று சப்பை கட்டக்கூடியவர்கள் இந்த ஸ்டேட்டினுடைய வரி, அந்த ஜிஎஸ்டிபி என்பது அது இயல்பாக இந்த மாநிலம் ஏற்படுத்தக்கூடிய
வளர்ச்சியை பொறுத்தது. ஏதோ இவர்கள் வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல இதை வந்து இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து அதுல நாங்க 4% தானே கடன் வாங்கி இருக்கிறோம் என்று சப்பை கட்டு கட்டுவது ஏற்புடையது அல்ல. இதுல என்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்று சொன்னால், இதுலயே வந்து நீங்க எவ்வளவு விலை உயர்வை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது பால் விலையாக இருந்தாலும், பஸ் கட்டணமாக இருந்தாலும், மின் கட்டணமாக இருந்தாலும், தொழில் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என்று எல்லாவற்றிலும் இவர்கள் அதிகமான சுமையை மக்கள் மீது சுமத்தி விட்டு, இந்த எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்க கடன் வாங்குகிறீர்களே, அந்த ஒரு ஆண்டுக்கு தவறாமல் 1 லட்சம் கோடி வாங்கக்கூடிய நீங்கள் அதை என்ன வகைக்கு செலவு செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி. இங்க இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க, அரசியல் ரீதியாக கருத்தை சொல்லுவதற்கான துரைக்கண்ணா அவர்கள் இருக்கிறார்கள், பொருளாதார நிபுணர்களும் இருக்கிறார்கள். இதுல இந்த 1 லட்சம் கோடி 1,12,000 கோடிக்கு இந்த வருஷத்துக்கு அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை எதற்கு நீங்க செலவு செய்றீங்க? இந்த அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வது, அது இந்த அரசு முதலீடாக இதை செலவு செய்கிறார்களா என்று பார்த்தால் கண்ணு கெட்டிய தூரம் நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதே மாதிரி பிஸ்கல் டெபிசிட் இருக்கக்கூடிய வகைகளில் அந்த பிஸ்கல் டெபிசிட்டை நீங்க வந்து சமன்படுத்துவதற்கு என்ன மெஷர்ஸ் இந்த 4.5 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசாங்கம் எடுத்திருக்கு என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. மீண்டும் அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னது போல தேவையற்ற செலவினங்களை குறைப்போம் என்று சொல்லி இருக்கிறார்களே, இவங்க நடத்தின இந்த ஒரு கார் ரேஸ் ஆக இருக்கட்டும் அல்லது அரசு வெளியிடக்கூடிய வெட்டி விளம்பரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்தையும் ஏற்கனவே நடைமுறையில பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புதிய பெயரை வைத்து அந்த பெயருக்காக இவங்க செய்யக்கூடிய விளம்பரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க செலவழித்து வீணாக்கி நாசம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் யார் தட்டி கேட்பது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். நாமும் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து 5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இன்னும் கூட புத்தி வராமல் இந்த திமுக அரசாங்கம் வெற்று விளம்பரத்தை நம்பி இந்த அரசாங்க கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படியெல்லாம் திட்டங்கள் என்ற பெயரிலே அதை எடுத்து அதிலிருந்து உங்களுடைய கமிஷன் தொகையை பெற்று தங்கள் பைகளை நிரப்பிக் கொள்ளலாம் என்பதில் தான் இவங்க வந்து மிக கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு டெல்லிங் எக்ஸாம்பிள் என்னவென்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை 2 முறை தமிழ்நாட்டு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஒரு ஊழல் புகார் இருக்கிறது. அதை விசாரிப்பதற்கு நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் டிஜிபி, அந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுக்கிட்டு ஓடுறார். இன்னும் அதுக்கு FIR பதிவு செய்யப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு திட்டத்திலும் இவர்கள் அறிவிக்கக்கூடிய தொகையிலிருந்து எவ்வளவு பணத்தை கொள்ளையெடுத்து இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த 888 கோடி ரூபாய் இருக்கிறது. இன்னும் நீங்க ரேஷன் கடையில பார்க்கலாம், பொங்கல் பொருள் கொடுத்தால் அதுல பார்க்கலாம். இந்த லேப்டாப் கொடுக்கவில்லை, தாலிக்கு தங்கம் கொடுக்கவில்லை, மாணவர்களுக்கு நாங்க 1000 ரூபாய் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்றெல்லாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நலத்திட்டங்கள், அந்த மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணிவிட்டு அதுல வந்த தொகையும் இவர்கள் எதுல செலவழித்திருக்கிறார் என்பது என்ற கேள்வி மர்மமாகவே இருக்கிறது என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தா. நான் மிக சிறப்பு, மிக சிறப்பு, ரொம்ப அற்புதமான கருத்தை சொன்னீங்க. மூலதனத்திற்கு எவ்வளவு தொழில் மூலதனமாக அரசு வைத்திருக்கிறது நம்ம நிறைய பேசுவோம். தற்போது வங்கித்துறை பொருளாதார நிபுணராக திரு ரவிசங்கர் சார், நீங்கள் சொல்லுங்க சார், நிலைமை பற்றி என்ன நடக்குது? ஸோ பொதுவாகவே ஒரு கண்ட்ரி எடுத்துங்க, இல்லை ஒரு கண்ட்ரிக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸ்டேட் எடுத்துங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் இந்த நேஷன், இந்த தேசம் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதனுடைய எக்கானமி இருக்குது, இந்த தேசத்தை நம்பி வெளிநாட்டிலிருந்து வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறச்ச, அப்போ இந்த எக்கனாமிக் அவுட்புட் அதான் டோட்டல் ஜிடிபி, எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங், எந்த அளவுக்கு சர்வீசஸ் செக்டர், இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக இவங்க ஜிடிபி எவ்வளோ இருக்குது, பொருளாதாரம் எந்த மாதிரி இருக்குது, இதையும் தாண்டி பொருளாதாரம் நிலையாக இருக்கிறதா அந்த நேஷனை பொறுத்த வரைக்கும், இதையும் தாண்டி இந்த இதுக்குள்ளே நம்ம வந்தால் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னால் அந்த தேசத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிடிபி மட்டும் இல்லை, இந்த நேஷன் எந்த அளவுக்கு
கடன் வாங்கி இருக்கிறார்கள். இவங்க தொழில் உற்பத்தி இது எல்லாமே சரி, ஆனால் எந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள், இந்த கடனை இவங்கள் சரியாக திருப்பி செலுத்துகிறார்களா, இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு இவர்களுக்கு வருவாய் எங்கிருந்து வருகிறது, நாம் இந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு இவங்க வாங்குகிற கடனை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க, இவங்களோட பட்ஜெட்டில் எடுத்துன்னு வச்சுங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, ரெவென்யூ இன்கம் எவ்வளவு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, இஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ இன்கமோடு அதிகமாக இருந்தால் அது ரெவென்யூ டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் வரும்போது டோட்டலாக உங்களுக்கு என்ன இன்கம் வருது, அந்த இன்கத்தில் பாரோவிங்ஸை கழிச்சுருவோம். பாரோவிங்ஸை சேர்க்க மாட்டோம், அதாவது கடன் வாங்குறத உள்ள இன்கமில் காமிக்க மாட்டோம். டோட்டல் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் இது அது டிஃபரன்ஸ். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதோட இன்கம் அதிகமாக இருந்தால் தட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போது எல்லா கண்ட்ரியுமே பொதுவாக இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கண்ட்ரி, இப்போ கண்ட்ரி எடுத்து சொன்ன கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட்ஸு, இப்போ தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், குஜராத், பீகார், கர்நாடகா, நிறையா ஸ்டேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஜிடிபிங்கிறது ஜிஎஸ்டிபி அப்படிமோ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிபி. ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொதுவாகவே ஜிடிபி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ண இது டேட்டா. அதை தான் திமுக அரசாங்கம் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு எங்கள் ஜிடிபி இருக்குது, அவுட்புட் இருக்குது, அது இதுன்னு. அதை மட்டும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜிடிபி மட்டும் பார்க்காதீங்க, ஜிடிபியை தாண்டி எந்த அளவுக்கு வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை எந்த அளவுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிருக்கீங்க, அந்த கடன் மூலம் நீங்கள் எதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிருக்கீங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணது மூலம் உங்களுக்கு வருவாய் வருகிறதா, அந்த வருவாயை வைத்துக்கொண்டு ஏற்கனவே வாங்கின கடனெல்லாம் அசல் வட்டியெல்லாம் அடைக்கிறீர்களா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அதில் ஃபெயில் ஆகிடுறது. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி ரெவென்யூ இன்கம் வரக்கூடிய எவ்வளோ வந்திருக்கிறது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸ், ஆனால் அது வந்து டோட்டலாக பார்த்தா டெட்டு தான், ஒன்றுமே கிடையாது. வருமானத்திற்கு அதிகமாக செலவினங்கள் இருக்கிறது. பிசிக்கல் டெபிசிட்டினுடைய அளவு என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டு தான் போயிட்டு அதிகரிக்கிறதுல. இப்போ இந்த 4 விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, லீக்கேஜ்னா அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. தட் ஹேட் பின் கன்ஃபஸ்டு பை த போர்ட்போலியோவுடைய ரொம்ப முக்கியமான மினிஸ்டர் சொன்னார், உண்மைதான், நான் சொல்லலை. I'm not saying that. He confessed before the media. All the money leakage போயிட்டு இருக்குன்னு சொன்னார். இரண்டாவது சப்சிடி, வருமானம் இல்லாமல் எல்லாற்றுக்கும் சப்சிடி கொடுக்கறதோ அல்லது என்ன சொல்கிறது திட்டங்களுக்காக அள்ளி வழங்குறது, கடனை வாங்கி கடன் கொடுக்கறது, அது வழங்காது. மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, வாங்கின கடன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்றுமே இல்லை, வெறும் 17,000 கோடி மட்டும்தான் இருக்குது, நல்லா கவனிங்க. நான்காவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவராக இருக்குது. சென்னையே பார்த்தாலே போதும், ஆண்டிப்பட்டியும் அம்பாசமுத்திரத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, சென்னையை பார்த்தாலே எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்கிறோம். இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுக்குறேன். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி நான் சொல்லிட்டேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே வெள்ளை அறிக்கையை விடட்டுமே, நாங்கள் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம். இவங்க பதவிக்கு வந்து 2021 மே மாதம் வந்தாங்க, இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 லட்சத்து டோட்டல் டெப்ட் தமிழ்நாட்டில். இவங்க பதவியில் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடி கடன். சரி, இப்போ 9,75,000 கோடிக்கு வந்துருக்கு, அதாவது 10 லட்சம் முடிஞ்சது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஏறும்பொழுது தான் இதில் டோட்டல் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குஜராத், மகாராஷ்டிரா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகாராஷ்டிராவில் வந்து இவங்க டோட்டல் டெட் வார்சஸ் ஜிடிபி, அதாவது உங்கள் கடன் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஜிடிபி எப்படி இருக்குது, இந்த ஜிடிபி மூலம் என்ன வருமானம், இந்த கடனை நீங்கள் எப்படி அடைக்க போகிறீங்க, அதுக்காக தான் டோட்டல் டெட் அகெயின்ஸ்ட் ஜிடிபி. இந்த மாதிரி பார்க்குறச்ச மகாராஷ்டிரா 18.4% தான், குஜராத் 15.3% தான் டோட்டல் டெட் வார்சஸ் ஜிஎஸ்டிபி. வேற தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னி தேதிக்கு 26.4%. அந்த 26 என்ன சொல்றாங்க,
எங்களுடைய லிமிட்டுக்குள்ள தான் இருக்கோன்னு அவங்க புகழாரம் சுட்டிக் கொள்கிறார்கள். தவறில்லை, அதைத்தான் சொன்னார். அதான் லிமிட்டுக்குள்ள இருக்கலாம், அது ஓகே. ஆனால் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்க டோட்டல் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்மாங்க, இந்த டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா சேலரி, அது பண்ணி தானே ஆகணும், பென்ஷன், வழியே இல்லை, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பார்த்துன்னு வச்சுங்க, வருஷா வருஷம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ரவிசங்கர் சார், இந்த கமிட்டட் எக்ஸ்பென்சர்ல 1,46,908 கோடி தேவையில்லாத சில அதாவது பெருமைக்கு மாவிடித்து புள்ளை வாயில் மண்ணெல்லி போடுற கடன். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க, வருமானம் இல்லாம எதுக்கு கடன் கொடுக்கணும்? பொங்கலுக்கு நீங்க 1,46,000 கோடி, பொங்கலுக்கு 3,000 கொடுக்க போறாங்க. பொங்கலுக்கு நீங்க கொண்டு வரேன் 12,000 கோடி போயிடும். பொங்கலுக்கு நீங்க கொடுக்கிற கடன் வந்து பணம் வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, கிடையாதுங்கற. நான் கொடுக்காம இருக்கலாம். கமிட்டட்ங்கிறது salary for all the government employees, yes, salary for teacher, salary for அது இன்க்ளூட் பேக்கேஜ், then pension, அத தவிர இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கட்டி தான் ஆகணும். அதுதான் கமிட்டட். இதுதான் கமிட்டட் சார். இந்த கமிட்டட்ல ஒரு நிமிஷம், கமிட்டட்ல 3 சொல்றேன் சார். ஒன்னு 63,700 வட்டி. ரெண்டாவது கமிட்டட் என்னன்னா ஊதியத்திற்கு ஒரு 84,000 கோடி. மூணாவது கமிட்டட் 37,000 பென்ஷனுக்கு. நாலாவது 1,45,000 கோடி இருக்கு. எது தெரியுமா? இதுதான் பொங்கலுக்கு பரிசு. இது தேவையா? கையில இல்லையே. சோ இது நீங்க இப்ப தேவையான்னு கேட்டீங்க இல்லையா? அப்ப என்ன காமிக்கிறது? இது ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட். வெரி குட். ஓகேவா? அதாவது என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் என்ன செலவு பண்ணணும், இதுதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்க 5 லட்சம் கோடி, நீங்க உள்ள வந்து தப்பில்லை வாங்குங்க. ஓகே, ஜிடிபி ஜிஎஸ்டிபிக்குள்ள எனக்கும் டோட்டல் டெட் 26-27%, வெல் வித் இன் லிமிட், வெரி குட். ஆனால் எப்படி அடைக்க போறீங்க? இருங்க, அடுத்த ஆட்சி வர போறாங்க இல்ல, நீங்க எப்படி அடைக்க போறீங்க? உங்களுக்கு ரெண்டாவது டைம் இருக்கு. ஆமா, இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் ஒரே இதுல. சோ நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் இது இலவசம், பெண்களுக்கு மகளிருக்கு ஃப்ரீ, இது தென் நான் முதல்வன், அது இது எல்லாம் தவிர இல்ல கொடுங்க. கொடுக்கறச்ச பணம் இருக்கா? இல்ல. உங்ககிட்ட பணம் இருக்கா? இதுதான் பிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட் வருவதற்கு மேஜர் ரீசன் இதான். சார் சொல்லுங்க துரைக்கண்ணா சார், என்ன நடக்குது நாட்டில் இப்போ அரசியல் ரீதியாக பேசுங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த பட்ஜெட் தாக்கலின் போது ஒரு 7 அம்சங்களை மனசில் வச்சு தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோன்னு சொன்னார். சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், சூப்பர், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் பண்பாடும். இந்த 7 அம்சங்களை மனசில் வச்சு, அதுதான் இந்த 7 அம்சங்களை மனசில் வச்சுதான் வெறும் அலங்கார வார்த்தைகளும் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்கும் பாங்கும் தான் இதில் இருந்தது. இப்போது நம்ம அந்த ஒரு லிமிட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கடன் தொகை என்பது மாநில உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 25% அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் 26% இப்போ நெருங்கிட்டு. அதே மாதிரி நம்ம நிதி பற்றாக்குறை இப்போ இந்த 1,08,690 கோடி ரூபான்னு இப்போ மதிப்பிடுறது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44%, 3% தான் அளவு இருக்கணும். அதுவும் 0.44. ஆமாம், பியாண்ட் தி லிமிட். ஆமாம், இப்படி சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது. வெறும் விளம்பர மாடல் அரசாகத்தான் இருக்குது. இது திராவிட மாடல் என்று சொல்லி வெறும் விளம்பர மாடல் அரசாக தான் போகிறது. இதற்கு உதாரணம் தான் நம்ம கடந்த பல பதிவுகளாக கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம பதிவு பண்ணிட்டு வர்றோம். எல்லா துறையினருமே அரசு துறையில் பணியாற்றுகிற ஜாக்டோஜி அமைப்பு நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டோம். ஆனாலும் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். இன்னும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், பலருமே இப்போ ஒவ்வொருத்தரும் போராடி அவங்க போராட்டத்தினுடைய மையப்பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களுக்கு என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இதுதான் அவங்க கோரிக்கை. ஏற்கனவே கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியின் போது நாங்கள் போராடினோம். போராட்ட களத்தில் எங்களுக்கு அருகிலே வந்து நாற்காலியை போட்டு உட்காந்து இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. உதாரணத்துக்கு மருத்துவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தபோது
இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த உண்ணாவிரதம் இருந்த மருத்துவரை தடவி கொடுத்து நாங்கள் வந்த உடனே செய்வோம், உங்கள் கோரிக்கைகளை கொடுங்கன்னு கோரிக்கை பட்டியலை வாங்குறார். அவருடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் அந்த ஆர்டிகல் GO 354 தம்பி கவலைப்படாத, ஆமாம் உடனே நாங்கள் வந்த உடனே அதை செயல்படுத்துகிறாங்க. ஐயா சொல்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக போராடிட்டு வர்றாங்க, அழைத்து பேசுறதில்லை. இந்த போராட்டத்திற்கு எதிராக அரசுக்கு சாதகமான சில மருத்துவர்களை கொண்டு வந்து இவர்களுடைய போராட்டத்தை வந்து நசுக்குவதற்கு, இவர்களுடைய பிசுபிசுத்து போகிறதுக்கான வேலைகள். இப்போ உரிமை கோரி வருவதற்கு எதுவுமே இல்லை. இளந்தமிழ் சார் சொன்னாங்க பாருங்க, அது வந்து ஒரு எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக சொல்லலை, நான் வந்தால் ஆட்சியினுடைய கடனை பாதியாக குறைப்பேன், இளந்தமிழ் சொல்லி காட்டினேன். ஆமாம் ஆமாம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு 55 வாக்குறுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளோடு அவங்க நிறைவேற்ற மாதிரி தெரியல. செஞ்சாங்களா? 400க்கும் மேற்பட்ட அம்மா கேட்பாங்க செய்வீர்களான்னு கேட்பாங்க. அம்மா இருந்திருந்தா நினைச்சவங்க செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. இல்லை, கடந்த ஒரு பல பதிவுகளில் பல செய்தியாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள் இதை சுட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு முறையும் அற்புதமாக சுட்டுறாங்க. ஆமாம் ஆமாம், இது அறிவிப்பு எண் இது மகளிருக்கானது செய்யலை, அறிவிப்பு எண் இது கல்விக்கானது இது செய்யலை, இது அறிவிப்பு எண் இத்தனை, இது விவசாயிகளுக்கானது இது செய்யலை, எதுவுமே செய்யலை. அப்போ இப்படி ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இருக்க வேண்டுமாங்கிற கேள்வி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும். நல்ல அரசாங்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977, 80, 84 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் MGR அவர்கள் அந்த 10 ஆண்டுகளில் 8 ஆண்டு உபரி பட்ஜெட் போட்டார். பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர் சொல்கிறார், இந்த 31லிருந்து 50ஆக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தியதும், இந்த சத்துணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்ததும், சுயநிதி பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் சூப்பர் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்குன்னு நடிகர் நாடாள தெரியுமான்னு கேள்வி கேட்டார். இதெல்லாம் சும்மா இல்ல சார், ஆனால் MGR ஐயா அவர்களுடைய காலத்துல செஞ்சது சார். இன்னைக்கு 543 கல்லூரிகள் இருக்கு சார். உலக அளவுல தமிழ்நாட்டுல இருந்து போறானா அவருடைய திட்டம் பல ஆயிரம் கோடி வந்துட்டு இருக்கு சார். நீங்க ஒரு பொருளாதார நிபுணர், பட்ஜெட் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். மின்சாரத்தை வெளிமாநிலங்களுக்கு கொடுத்தோம் சார். அதை தொடர்ந்து 91, 2001, 2011, 2016 என்று மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் மக்கள் நலன், மக்களுக்காக நான், மக்களால் நான் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு திட்டங்களையுமே சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதே நேரத்தில் இந்த நிதி மேலாண்மை, நிதி சீரமைப்பையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.5 லட்சம் கோடி தான் இருந்தது கடன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 10 லட்சம் கோடியில் உட்கார வச்சிருக்கிற அந்த அரசை அகற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சியை சார்ந்த அந்த அணியினரும் தீவிரமாக போராடி வலுப்படுத்தி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்பதுதான் என்னோட. நிறைய பேசலாம், நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். இவர் சொன்ன மாதிரி அந்த ADMK பீரியடில் 2011 2021 டெப்ட் GDP ரேஷியோ 17.86% தான். அவ்வளோதான். இப்போ என்னன்னா 26 தொட்டு விட்டது இந்த 5 வருஷம். அதே தான். ஐயா நீங்கள் நிறைவு கருத்து வைங்க. தமிழகத்தில் வந்து கடன் நிதி நிர்வாகம் நல்லா இருக்குது, கடன் கொடுக்குறாங்கன்னு சொன்ன MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணி அடித்ததுனால தான் இது மெட்ரோ திட்டம் ஃபேஸ் 2க்கு என்ன பண்ணாங்கன்னா, மெட்ரோ திட்டம் உங்களுக்கு ஃபேஸ் 2 பற்றி தெரியும். உங்களுக்கு ஆகஸ்ட் 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக மாநில அரசாங்கமே எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டு மேலே திட்ட அறிக்கை குழுவில் போயிட்டு தகவலை கொடுத்து ஒப்புதல் வாங்கினாங்க. 3-4 வருடங்களாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒன்று எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விடை தானே, இங்கே மத்திய அரசாங்கம் வஞ்சித்து விட்டது, மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே போயிட்டு பிரதம மந்திரி மோடி ஐயாட்ட போயிட்டு நீங்கள் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் மத்திய அரசாங்கம் எடுத்து நடத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அதை ஒப்புதல் தந்து பண்ணாங்க. அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாநிலம் கடன் வாங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வருஷத்தில் துண்டு விழுது பார்த்தீங்க இல்லையா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 3.5% மேலே ஆகக்கூடாது. அது வந்து போன பட்ஜெட்டில் 3.26 மாறிடுது. 3.35க்கு போகிறதுக்கு இன்னொரு 0.24% தான் இருக்குது. அதாவது ஒரு 8000 கோடி தான் நீங்கள் வந்து அதிகப்படியாக கடன் வாங்கணும். வேற இந்த மெட்ரோ திட்டம் ஃபேஸ் 2க்கு வந்து 63,000 கோடி தேவை. ஸோ அப்போ இதை பொது வெளியில் சொன்னாங்களா? இது மாதிரி எங்களுக்கு பணம் இல்லைங்க, நாங்கள் வந்து வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோம், மேலும் கடன் வாங்குவதற்கு எங்களால் வந்து லிமிட் இல்லைங்க
அதனால தான் மத்திய அரசாங்கத்தில் வந்து எங்களோட தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரதம மந்திரி ஐயாட்ட போயிட்டு இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோம். எங்கே இப்போ எந்த பொது வழியில் வந்திருக்குதா? 33,000 கோடி உடனே சேங்ஷன் ஆச்சா? அதான் ஆச்சா இல்லையா? அதாவது அப்படியா இவங்க பேச மாட்டிருக்காங்க? மத்திய அரசாங்கத்தோட அதைத்தானே சசிகலா அம்மா சொல்றாங்க, போய் உட்கார்ந்து பேசுங்கப்பா. என்ன இல்லை அவங்க யாரு? நம்ம அண்ணன் தம்பி தானே, சகோதர சகோதரிகள் தானே, எல்லாம் இந்தியா நாட்டில் இருக்கிற 145 கோடி மக்கள் தானே. மாநிலங்களுடைய முன்னேற்றம் தானே தேசத்தின் வளர்ச்சி. எப்படி கொடுக்காம இருப்பாங்க? ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடைகிறோன்னு சொல்றீங்க, ஆனால் வருமானம் வருதுன்னு சொல்றீங்க, கடனை மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்களே. 11.19% தமிழ்நாடு நம்பர் 1 இன் ஜிஎஸ்டிபி. அனைத்து மாநிலங்களும் நாங்கள் தான் மேலே வளர்ந்துட்டு இருக்கிறோன்றீங்க. வளர்ச்சியில் வர்றீங்க அப்படின்னா பணம் எங்கே? அப்போது கஜானாவில் பணம் வரமாட்டேங்குது, எங்கே விரயமாகுது? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நீங்கள் போன நிதிநிலை அறிக்கையில் வந்து 31,24,25 நிதியாண்டுக்கு 31,55,000 கோடி ரூபாய் மாநில வருமானம் இருக்குன்னு சொன்னீங்க. அதை ரிவைஸ் பண்ணும்போது 40,000 கோடி ரூபாய் குறைச்சிட்டீங்க, 31,15,000 கோடின்றது. நீங்கள் போட்ட பட்ஜெட்டையே நீங்களே மீட் பண்ணல, 40,000 கோடி காணாமல் போயிடுது. அது சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் வரும்போது என்ன ஆகும்? திருப்பி ஒரு 20-30,000 கோடி காணாமல் போகும். சிஏஜி ஆடிட்டிங் வந்து ரொம்ப மோசமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக எந்த டோட்டலி கவர்மெண்ட் ஹேஸ் பீன் ஃபெயில்டு மட்டும் இல்லை, சிக் யூனிட். இவ்வளோ விரயம் பண்ணுறீங்க, இந்தந்த ஏரியாவில் விரயம் பண்ணுறீங்க, நீங்கள் பேரலைஸ்டு யூனிட் ஆயிட்டு. ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. 8% வட்டி நம்ம பே பண்ணுறோம், ஆனால் 1% தான் அதுலேருந்து வருமானம் வருது. ஸோ மீதி 7% கையிலேருந்து போகிறது, அது கடன் மூலமாக போகிறது. இதை தான் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து உங்கள் ஐவர் குழு இருக்குன்னு சொன்னாங்க, எங்கே இருக்குன்னே தெரியல. தயவு செய்து இந்த ஆட்சி வெளியில் போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன்னா திருப்பி உங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது, இனி கிடைக்காது. ஐயா சொல்லுங்க சுருக்கமா, ரவிசங்கர் சார் சுருக்கமா. இப்போ சார் இப்போ சொன்னார் ஐவர் குழுன்னு. இது ஆரம்பத்தை 2021 இவங்க ஆட்சி அப்போ எடுக்கும் பொழுது அப்போ இதில் கொண்டு வந்தாங்க. அவர் ரகுராம் ராஜன் ஆகட்டும், நோபல் லாரியட் எல்லாரையும் கொண்டு வந்து பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்க, 2025-26 ஃபைனான்சியல் இயருக்கு பட்ஜெட் போடும் பொழுது இவர் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுங்க. அதில் ப்ரொஃபசர் எஸ்தர் டெஃப்லோ, டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன், தென் ப்ரொஃபசர் ஜீன் ட்ரீஸ், டாக்டர் எஸ் நாராயணன், அதை தாண்டி சீஃப் செக்ரட்டரி என் முருகானந்தம். எங்க இருக்காங்க? ஓகே, எங்க இருக்காங்க? இது எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்னா, இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணுவது, எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆஃப் இதெல்லாம் இல்லாம தடுக்கிறது. சார், they were appointed by the government, they should have a responsibility. Why he didn't come there? So ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணல? அதாவது நீங்க வந்து இவ்வளவும் பண்ணியும் in spite of that, நீங்க மறுபடியும் இந்த வருஷமும் 2025-26 அதில் ஃபிஸ்கல் டெபிசிட், அதில் என்ன ஃபிஸ்கல் டெபிசிட், இந்த வருடம் முடியும் பொழுது உங்க ஃபிஸ்கல் டெபிசிட் 3.44%. அதாவது 1,08,690 கோடி. ஆமா, இது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். பெரிய ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகரிச்சிட்டே போனா, அதான் நீங்க 3% மேல இருக்க கூடாது. இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுங்க, அப்ப என்ன தோணும், ப்ராப்ளம் என்ன வரும்னா, நாளைக்கு உங்களை தேடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இவங்க வருவதற்கு தயங்குவார்கள். 2023-24 விட பிசிக்கல் டெபிசிட் வந்து 11%, 11.7% இந்த பட்ஜெட்ல அதிகரிச்சிருக்கு. அதுக்கு இதை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணும்போது 3.44. அது நீங்க மொத்தத்துல சொல்றீங்க, நான் சொல்றது. சோ இப்போ இது மாதிரி ஆகும்பொழுது, இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி இது 3.5க்கு கிட்டத்தட்ட வரதுனால தான் உங்களுக்கு ஃபர்தராக பணம் 8,000 கோடி தான், அதுக்கு மேலே வாங்க முடியவில்லை அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் போக 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 தட் மீன்ஸ் உங்ககிட்ட ப்ராப்பர் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, அரசாங்கம் அனிமிக் சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு. ஹீமோகுளோபின் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 10க்கு மேலே இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஹீமோகுளோபின் 4-5 இருக்கு. பிளேட்லெட்டு கவுண்ட் டவுனாக போயிட்டு இருக்கு. ஐயா இளந்தமிழ் சார், நிறைவு கருத்தை நீங்க வைங்க சார். அதான் நம்ம இன்னைக்கு விவாதித்த இந்த கருத்துக்களை ஒட்டித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட சந்திக்கும் போது சொன்னாங்க, இப்ப நம்ம பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டதை போல சிஏஜி ரிப்போர்ட்ல
என்ன இந்த அரசாங்கம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார அதாவது ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், இதை எப்படி தோலுரித்து காட்டப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இதில் இந்த பிஸ்கல் டெபிசிட் என்று நாம் சொல்கிறோம். இதை பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த செலவு செய்வதற்கே உங்களுக்கு பணம் இல்லாம செலவு, அதாவது நான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஐயா ரவிசங்கர் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி அன்றாடம் தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கான பணமே அவங்கள்ட்ட இல்லை, அதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கு. இதுல இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல நாங்க இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பயணங்கள், அதிகாரிகள் செலவழிக்கக்கூடிய தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைப்போம் என்று சொன்னார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு என்பதை மக்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். தேவையற்ற செலவுகளை செய்து அரசினுடைய வரி வருவாய் மட்டுமல்லாத இதர வகையிலான வருவாயை பெருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பூஜ்ஜியம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. இதைத்தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை, அதை நடத்தி காட்டியே தீர வேண்டும் என்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சரியான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமை, எதிரணியில் இருக்கக்கூடிய தலைமை சரிவர இயங்காமல் இருக்கின்ற காரணத்தினால இந்த குளறுபடிகள், இந்த அரசாங்கம் செய்கின்ற இந்த தப்புளித்தனங்களை எல்லாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற ஆணவத்தில் அவங்க ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வெறுமன மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டு இங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கே, அதாவது வரி வருவாய் இனங்கள் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கிறது. இதர வருவாய் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பகிர்வு உள்ளிட்ட இதர வருவாய் இனங்கள் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் இருக்குது. நிச்சயமாக இதை தாண்டி இந்த அரசாங்கம் நீங்க சொன்னதை போல கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இவங்க வட்டியே செலுத்தி இருக்கிறார்கள். இந்த கடனை குறைப்பதற்கு அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்த விஷயங்களை கூட செய்யாமல் நிச்சயமாக வாழாது இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நான் உங்களுக்கு டாக்டர் நம்ம பெருமாள் பிள்ளை அவர்கள் செய்யக்கூடிய அந்த போராட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாக்டர் விவேகானந்தன் அவர்களுடைய துணைவியாருக்கு ஒரே ஒரு அரசு பணி கொடுப்பதற்கு கூட வக்கற்ற வகையற்ற அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவ்வளவு கடன்களை வாங்கி ஊதாரித்தனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியத்திற்குரியதல்ல. இந்த அரசாங்கத்தை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்கள், இன்னைக்கு வீதியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் தீர்மானமே போட்டு முதலமைச்சர் கொடுத்து விட்டார்கள், அடுத்த ஆண்டு அவர் ஆட்சியில் என்னுடைய நிறைவு கருத்து. மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டு அரசினுடைய கடன்களை குறித்து கவலையோடு பேசியிருக்கிறோம். 12 லட்சம் கோடி கடன். இன்னும் அடுத்த அமர்வுல நிறைய பேச போறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பில் நம்முடைய திராவிட இயக்காய்வாளர் தோழர் துரைக்கருணா, 2 பொருளாதார நிபுணர்கள், வங்கித்துறை சார்பிலே மரியாதைக்குரிய ரவிசங்கர் மற்றும் பொது பொருளாதார நிபுணராக ஐயா சுப்பிரமணியன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.